இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 அதிகாரம் 8 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. இன்றைக்கு எதை குறித்தாவது கவலையோடு இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி கவலை தான் பிரதர். வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பமான ஒரு சூழ்நிலை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். இன்றைக்கி உதவின்னு சொல்லி கேட்கும்போது யாராச்சும் பண்ணுவாங்களான்னா பண்ணுவோம், யோசிப்போம். சொந்த பந்தங்கள் எடுத்துட்டாலே நம்ம தயக்கம் இருக்கும். ஐயோ அவங்ககிட்ட கேட்டுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லாக சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட கேட்குறது? தெரியாதவங்ககிட்ட கேட்கலாம். அவங்களாச்சு ஓகே, டைம் கொடுத்து தாண்டிடுச்சுனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடணும், இல்லைனா அவ்வளோதான், உனக்குலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. உதவி கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனும் புரியல, குடும்பத்தையும் நடத்தி ஆகணும். இன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கோம்ல வாழ்க்கையில். இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்காதா, இல்லை இப்படியே தான் போயிடுமா? சில பல குழப்பங்கள் நம்மளுக்குள்ள. எவ்வளோ கஷ்டப்படுறது வாழ்க்கையில், ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் ஒரு கவலை என்ன தெரியுமா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில். எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், கடினமாக உழைக்கிறேன், ஆனால் அதுக்கான பலன் இன்னும் கிடைக்கல. தோல்வி தோல்வி தோல்வி. கவலைப்படாதீங்க, நீங்கள் தோற்றவங்க தாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. பல தோல்வியை சந்தித்தவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்களோ. நீங்கள் இந்த சின்ன தோல்வியை பார்த்துட்டே பயந்துட்டீங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ண மாட்டேன்ப்பா, அதுலேயும் நான் தோற்றுருவேன், அதுலேயும் நான் தோல்வி தான் அப்படின்னு சொல்ல பண்ணுவீங்க. விட்டுருவீங்களா? விடக்கூடாதுங்க. கீழே விழுந்தாலும் சரி, ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கான இலக்கை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரே நோக்கத்தோடு இருக்கணும். உங்களுடைய இலக்கு என்னென்னா அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அங்கே இங்கே நம்ம கவனம் செதறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக அந்த இலக்கை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 50% இல்லை 70%? ஏங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 100% இருக்க போகின்றது. உங்கள் வாழ்வில் கிடைக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இயேசுவின் மேல் 100% விசுவாசம் வைத்திடுங்கள். நிச்சயமாய் பல்லுகி பெருகி உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். சிறு பிள்ளை போல உங்களிடம் வந்திருக்கின்ற ஆண்டவரே, யதார்த்தமாக உங்ககிட்ட கேட்குறேன். ஏசப்பா, நாங்கள் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறெல்லாம் மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? எங்களுடைய விசுவாசம் பெரிது ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளோ சவால்கள் வந்தாலும் சரி, நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. நாங்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, நீங்கள் என் கூட இருந்து எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே. நீரே எங்களை பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறோம்ப்பா. இன்றைய நாள் வாக்குத்தத்தம் வசனம் அழகாய் கொடுத்துருக்கீங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க, உங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் என்னப்பா செய்ய போகிறோம், என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியலையே. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா, தினந்தோறும் ஜெபிக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆன்மாவோடு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் சரி, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் விசுவாசம் பெரிதல், மிகப்பெரிய பெரிது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயமா இருக்கட்டுமே, யாரையும் காயப்படுத்தாதீங்க. தோல்வி அடைந்தாலும் சரி, கோவப்படாதீங்க, காயப்படுத்தாதீங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லதே பேசுங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதாக நீர் அளித்திருக்கும் வாக்கு தத்தத்தை நம்பி உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, நீர் அரைகுறையான ஆசீர்வாதத்தை அல்ல, 100% பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வில் அளிப்பீர் என்று என்பதை அறிந்து எங்கள் கவலைகளை, தோல்விகளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில்
ஏற்ற வழியில் அளிப்பீர் என்று சிறுபிள்ளை போல உம்மை நம்பும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. தாமதங்கள் ஏற்படும் போது எனக்கு பொறுமையை தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எதுவும் நிச்சயமற்ற சூழ்நிலையில் எனக்கு சமாதானத்தை தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. ஒவ்வொரு தேவையும் பரிபூர்ணமாக சந்தித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய கடுகளவு விசுவாசத்திற்கு பரிபூர்ண பலனை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பீர் நம்புகிறேன் எஸ்அப்பா. எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. மிகுந்த எதிர்பார்ப்போடு நன்றி அறிதலோடு உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. பரிபூர்ண பலனை பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.